ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டா ரெண்டு பேரும் பசங்க விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? காலம் எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு தினமும் நியூஸ்ல பாக்குறீங்களா? கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? சரி, நீங்க பிக்கப் பண்ண மறந்தாலும் ஸ்கூல்ல சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது பசங்களா வெளியில போயிருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். வரலங்கிறப்போ உங்களை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ரெண்டு பேர் வீட்டுல ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் இல்ல. சரி, பர்டிகுலரா உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? திவ்யா தன்னை யாரோ தூரத்துல இருந்து பாக்குறாங்க, எங்க போனாலும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு உன்கிட்ட அடிக்கடி சொல்லிருப்பாளே, அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த ஈஸ்வர அனுப்பின ஆளேதான். இவங்க என்னோட உயிர். அவங்கள மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆம்பட்டு உசுரு. ஆமா, உனக்கு உன் பசங்க தானே உசுரு. இருக்கட்டும், பார்த்து பசங்க பத்திரம். சார், எனக்கு சொர்ணத்து பேர்லயும் அவ பையன் பேர்லயும் தான் டவுட்டா இருக்கு. சந்தேகம்லாம் இல்ல சார், கண்டிப்பா அவங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. என்னது, சொர்ணாவா? நாமின்ல வந்தும் அவ இந்த வேலை எல்லாம் பண்றாளா? நேத்து கூட அவ கோவில்ல வச்சு என் பசங்களை மிரட்டினா சார். இன்னைக்கு சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரப்போ காளி என்கிட்ட தகராறு பண்ணிட்டு பசங்க பத்ரோன்னு சொல்லிட்டு போனான். எனக்கு என்னமோ அவங்க தான் பசங்களை கடத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்ன வினோதினி, தகராறு பண்ணான்னு சொல்றீங்க? உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இல்ல, அவன் சும்மா மிரட்டுறான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் யோசிக்கல சார். அப்படியே இருந்தாலும் திவ்யா தூக்குறதுக்கு என்ன ரீசன்? சிம்பிள் வாசு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸோ அது மாதிரி உங்க குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸ்கூல்ல இருந்து ஒன்னா சேர்ந்து வந்திருப்பாங்க. வினோதினி பசங்களை மட்டும் தூக்கி இருந்தா யாரு தூக்குனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிடும்னு மொத்தமா கடத்திருக்காங்க. எனிவே, நம்ம முதல்ல சொர்ண வீட்ல இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நம்ம ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம சந்தேகத்தின் பேர்ல விசாரணை ஆரம்பிக்க முடியாது. அதனால நீங்க உங்க குழந்தைங்களை காணோம்னு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. இன்னொரு விஷயம், அதுக்கு காரணமானவங்களை நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், அன்பர் இங்க வாங்க. சார். வாசு, இவர் சப் இன்ஸ்பெக்டர் அன்வர். இந்த கேஸ்ல உங்க பசங்க கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருப்பாரு. அன்வர், பசங்க மிஸ்ஸிங் கேஸ், இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும். இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோ. நம்ம விசாரணையை உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே சார். அவர் கூட போங்க. வாசு, ஒன்னும் கவலைப்படாத, பசங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்கள நல்லபடியா ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. பயப்படாம போங்க ப்ளீஸ். வாங்க. இந்தாங்க. எழுதுங்க. சைன் பண்ணுங்க. அம்மா, நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்க. அன்வர் சார். ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? எஸ் சார், வாங்கிட்டேன் சார். ஓகே, சரி வாங்க போலாம். வினோதினி, பசங்களை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? தைரியமா இருக்கு. கார்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஏங்க வந்து ஏறுங்க. ஏங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
இப்ப காணாம போனது நம்ம 2 பேரோட பசங்க. நம்ம பசங்க தான் நம்ம உலகம். இதுலயே நாம மத்தவங்கள பத்தி யோசிக்கணும். நம்ம ஒன்னா சேர்ந்துதான் பசங்களை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். நம்ம சேர்ந்து பயணப்பட போற காலங்கிறது நம்ம பசங்க கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான். வாங்க ப்ளீஸ். அடடே, என்ன வினோ திடீர்னு அத்தையை பார்க்க வந்திருக்க? ஏய் ஏய், ஏய், விடு, ஏய் விடு. எங்கடி என் பசங்க? சொல்லு, எங்க என் பசங்க? விடு, விடு. இந்த பாரு, அவங்க என் உயிர். அவங்கள என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா உன்னை அப்படியே கொன்னுடுவேன். விடு. ஏய், விடுங்கறல. ஏய் வினோ என்னடி பண்ற? ஏய் எங்க அம்மா விடுறி. சொல்லு, சொல்லு என் பசங்க எங்க? கையெடு. ஏய் ஏய் சொல்லு என் பசங்க எங்கடி? கேக்குறல்ல, சொல்டா. எங்க பசங்க எங்க? சொல்டா. சொல்றா, பசங்க எங்கடா? சொல்றா. இந்த பாரு, மரியாதையா சொல்லிடு என் பசங்க எங்க? சொல்லுடி. விடுங்க. சொல்லு. வாசு என்ன பண்றீங்க? பொறுமையா இருங்க. சொல்றேன்ல, பொறுமையா இருங்க. சொல்லுடி, சொல்லு. ஏங்க ஏய், வினோதினி என்ன சொல்லுடி. பண்றீங்க நீங்க? ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிட்டு போறீங்க, விடுங்க. இவ்வளவு இந்த போர்க்கி வந்தா என் பசங்களை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஏய் சொல்லுடி, சொல்லு, சொல்லு என் பசங்க எங்கன்னு சொல்லு. சொல்லு, சொல்லு என் பசங்க எங்கடி? வினோதினி விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. விசாரிக்க தானே வந்திருக்கோம், பொறுமையா இருங்க. அம்மா, ஏய் ஏய், நீ தானே என் பசங்க பத்திரம்னு மிரட்டின. சொல்லுடா, என் பசங்களை எங்க கொண்டு போய் வச்சிருக்க? கேக்குறாங்க. சொல்லுடா. சொல்டா. வாசு இங்க வாங்க, பொறுமையா இருங்க. என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் நிதானமா இருங்க. உங்க பசங்க காணோங்கிற ஆத்திரத்துல கோவம் இருக்கும் தான். அதுக்குன்னு விசாரிக்க வந்த இடத்துல இப்படியா நடந்துக்குவீங்க? சார், இவன் தான் என் குழந்தைங்களை தூக்கி இருக்கான். கேளுங்க சார், என் பசங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க சார். எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் கடத்தி இருக்கான். ஏய் சொர்ணம், என்ன வெளியில வந்துட்டோன்ற திமிர்ல மறுபடியும் ஆட்டம் போடுறியா? டேய், எங்கடா வச்சிருக்கீங்க அந்த பசங்களை? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல என் விசாரணை வேற மாதிரி இருக்கும், தெரியும் இல்ல? என்ன இன்சு, பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டி அன்னைக்கு பேனால கேமரா வச்சு என்ன உள்ள தூக்கி வச்ச, இன்னைக்கு எங்க கேமரா வச்சிருக்கிற?